ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஜீப் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா முருகன் மலை நோக்கி போயிட்டு இருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆரம்பிக்கலான்னு வந்திருக்கோம். உணவு கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ணன் தான் நமக்கு எல்லாம் பண்ண போகிறாரு. இவங்க தான் எங்கள் கேங் புகழ் மீடியா. புகழ் மீடியாவுக்காக புகழ் மீடியா இதான் புகழ் மீடியா. ஃபஸ்ட் டைம் கேரளா வந்திருக்கோம். கேரளா லாட்ரி வந்து ஒரு கோடி கிடைக்கும். இது விழுந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஜீப் வாங்கி எல்லாரும் சவாரிக்கு நான் வர்றேன். பார்த்துங்க 396617 இந்த நம்பர் தான் நம்ம இப்போ வந்து எடுக்கிறோம். ராஜா நான் நீ எடுக்கல. ஓகேவா? லாட்ரி எவ்வளோண்ணா? 1 கோடி. விலை எவ்வளோ? விலை 50 ருபீஸ் வாங்கியிருக்கோம். சரிண்ணா. ஓகேவா? 25 போட்டிருக்கோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜா அண்ணன் மிக அசிங்கப்பட்ட தருணம் ஒன்று. ஜிப்லைன் போகிறதுக்காக எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வெயிட் வந்து 117 கிலோ அப்படிங்கிறதுனால அவர் வரக்கூடாதுன்ட்டாங்க. அவர் வேறு தனியாக நின்று அழுதுட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் போகுது. கிளம்பணும். ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்வுட் ஃபாரஸ்ட்டு போனோம். அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை, சும்மா நார்மலாக தான் இருக்குது. அப்படியே முடிச்சுட்டு அடுத்து முருகமலைக்கு வந்தோம். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குது. வியூ பாயிண்ட்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே போனோம். எங்களோட நண்பர்கள் எல்லாம் வந்து முருகப்பாளையில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்கதான் பக்தியா போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இவரு மலை மேல ஏறிட்டு மலை மேல ஏறிட்டு வயசானவரை கடைசியில முருகமலை முருகமலை மறையூர் முருகன் கோயில். இவர் வந்து முடியாம மலை மேல ஏறிட்டு முடியாம முருகனோட அண்ணன் விநாயகர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பிள்ளையாருக்கு தொப்பை. அங்க ஓரமா போறவரு ஷார்ட் பிரபா. இவர் பேர் பிளே பாய் ஜெய். இவர் பேர் என்ன? இவர் சவுதி ரிட்டன். அவர் மலாயில் ஆளு. இவர் தான் வந்து ஆர்வக்குளர் அருண். எல்லாருக்கும் தலை இவர் தான். இவர் வந்துட்டு இப்படி இருக்க காரணம் நைட் பைபாஸ் போவாரு. இவர் அவங்க எல்லாம் இங்க நம்ம முருகனை மட்டும்தான் பார்க்க வந்தோம். ஆனா ஒரு கண்கொள்ளா காட்சி நமக்கு பிள்ளையாரும் வந்துட்டு காட்சி அளிச்சிருக்காரு. என்ன இவர் வந்துட்டு போச்சுனே மைக்கு என்றால் இது எப்படி தெரியல. நம்ம கடைசியாக வந்திருக்க இடத்த பார்த்தீங்கன்னா